உலகத் தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என நேயர்களே. கேள்வி பதில் நிகழ்ச்சியில் சுவாரஸ்யமாக 231வது நாள் பகுதி 231க்கு வந்திருக்கும். சரிங்களா? ஒரு வருஷம் முழுக்களும் கேள்வி பதிலே போச்சுன்னா வியூவர்ஸ் வரமாட்டாங்க. அதனால இடையில உதாரண ஜாதகம், அடுத்தது ராசியினுடைய வெற்றிக்கு, அதாவது பார்த்தீங்கன்னா வெற்றியின் ரகசியம் போடலான் இருக்கு. அடுத்தது மேச ராசிலேருந்து மீன ராசி வரைக்கும். பட் இந்த கேள்வி பதில்ங்கிறது ஆர்வலர்களுக்கு மட்டும்தான் புரியும். ஆக கேள்வி கேட்டவர்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி நாம் அதை சொல்றோம். சரிங்களா? எல்லா கிரகங்களும் கெட்டுவிட்டால் இன்னைக்கு பார்த்துருப்பார் நினைக்கிறேன், 25/9/2024. நன்றி ஐயா, உங்கள் பணி தொடரட்டும், வாழ்த்துக்கள். தங்கராஜ் தேங்க்யூ சார் சொல்லியிருக்கிறார். என்ன தொழில் செய்யலாம், என்ன தொழில் செய்யலாம் போய் பாருங்க. ஏன்னா நிறைய நான் ஒரு தொழில் நகரத்தில் இருக்குன்னு பல முறை சொல்லியாச்சு. உங்கள் லக்னமும் 10ஆம் பாவகமும் உங்களுடைய ராசியும் இந்த தொழில் தொடர்புகளில் வருது. அதை உங்களுக்கு தகுந்த மாதிரி அந்த ஃபீல்டுக்குள்ளார வந்துட்டீங்கன்னா நீங்கள் என்ன செய்யலாம், அதை ரொம்பவும் அது சம்பாதிக்கலாம். அதே மாதிரி பிஸ்னஸில் வெற்றி கிடைக்கலாம். இதெல்லாமே சிறப்பான பதிவை ஏன் போட்டிருக்கிறாரு. எல்லா கிரகங்களும் கேட்டுவிட்டால் காதல் முறிவு ஏற்பட்டது ஏன், அதை பார்த்துட்டு சுந்தரேஷ் அண்ணா வணக்கம், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டார். நீட் 3 முறை எழுதியிருக்காங்க. சரிங்களா? 3 தடவை எழுதியும் அவங்களால பாஸ் பண்ண முடியல. ஆக நம்ம நிறையா நீட் பாஸ் பண்ண வச்சுருக்கோம். நம்ம ட்ரைனிங் கொடுக்கல. ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகள், அந்த செவ்வாய் சூரியன், அதாவது செவ்வாய் கேது சூரியன் ராகு, அடுத்ததாக குரு, இது 10ஆம் பாவக லக்கண தொடர்போ திசா தொடர்போ நட்சத்திர ரீதியாகவோ இருந்தால் 3வது முறை நீட் எழுதலாமா? அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது அவங்களுக்கு என்ன மாதிரி திசா சப்போர்ட் பண்ணுமான்னு பார்த்துட்டு சொல்றேன். சரிங்களா? 13/9/2003 டிஸ்பிளே போயிடுச்சு. அதனால உங்களுக்கு டிஸ்பிளே இந்த எபிசோடு தெரியாது. அடுத்த படைப்பிடிப்பின் போது டிஸ்பிளே ரெடி ஆகிடும். 13:40. அதாவது நோட் பண்ணிக்கங்க ஜோதிட ஆர்வலர்கள், 13/9/2003 பகல் 1:40 ஈரோடு. இது ஒரு ஆண் ஜாதகம். நான் சொன்ன தொடர்புகள்லாம் இருக்கிறதா? தனுசு லக்கணம்ங்க. பொதுவா செவ்வாய் அப்படிங்கிறது 3ல் மறையுது. சரிங்களா? ஆக சுக்கிரனுடைய திசை போயிட்டு இருக்கு அவங்களுக்கு. அதுல சுக்கிரனுடைய திசை போயிட்டு இருக்கு. அந்த புதன் 10ஆம் பாவாதிபதி வக்ரகதி. அந்த சுக்கிர திசையில இப்ப ராகு 5ஆம் இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை இந்த நீட் அப்படிங்கிறது அவர் 3 முறை எழுதியும் மார்க் எடுக்க முடியாததுக்கு காரணம் அவருடைய ஜாதக அடிப்படையில் செவ்வாய் மருத்துவ கோள், அது ரெட்ரோகிராட் வக்ரம், 5ஆம் பாவாதிபதி வக்ரம். சரிங்களா? 10க்குடையவன் கரியருக்கு உண்டானது, அது வக்ரகதி. லக்னத்தை சனி பார்ப்பதால் ஞாபக மருதி, கவன தடுமாற்றம். மீன ராசி என்பதால் இப்போதைக்கு 7வது சனியும் கூட. ராகுனுடைய புத்தியே 2025 வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரு புத்தி. இந்த குரு புத்தியில் வேணா ஒரே ஒரு சான்ஸ், 2025 ஜனவரி மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே ஒரு வாய்ப்பு வேணா கொடுத்து பாருங்க. ஏன்னா படிக்கிற பிள்ளையை கிடைக்கக்கூடாது நம்ம. அதனால அந்த லக்னாதிபதியை கொஞ்சம் மேனேஜ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கு. அது வேணா ட்ரை பண்ணலாம். அடுத்த மே மாதம் உங்களுக்கு அந்த எக்ஸாம் வருது அப்படின்னா அது 1 வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. அந்த ரிசல்ட் பார்த்துட்டு கூப்பிடுங்க. டேக் டைவர்சன், மாற்றுப்பாதையை அவருக்கு நான் அழகாக தேர்ந்தெடுத்து தரேன். சரிங்களா? மணி செய்யா சிம்பிள்லாம் போட்டிருக்காரு. வணக்கம். நீதித்துறை படிக்கலாமா? அதாவதுங்க பதிவில் சார் இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க, நிறைய இருக்கு. நான் நிறைய ஜட்ஜஸ் ஹாரோஸ்கோப் எல்லாம் பார்த்துருக்கேன். அதாவது 9ஆம் பாவாதிபதி கரெக்டு தான் அவர் சொல்றது. திசா நடந்தாலும் அவருங்க பார்த்தீங்கன்னா ஆகுறாங்க. அடுத்தது சிம்மத்தில் குரு இருந்தாலும் ஆகுறாங்க. ஆமாம்,
அதாவது அது பொதுவான கான்செப்ட் நான் வரல, என்ன படிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட்ல வரும்பொழுது இந்த அந்த ஜாதக ரீதியாக என்ன படிக்கலாம்னா உங்களுக்கு வந்து நீதித்துறை படிக்கலாமான்னு மட்டும்தான் சொன்னேன். இது நீதித்துறை படிக்கலாமா அப்படிங்கிறது. நீதிபதிக்கான விளக்கங்கள் அப்படின்னு வரும்போது தான் நீங்க சொன்ன குரு போய் சூரியன் வீட்டில், சூரியன் வந்து குரு வீட்டில், அதே மாதிரி சில லக்கணங்கள் இதெல்லாம் நம்ம சொல்லணும். சரிங்களா? அது அந்த தலைப்பை பாருங்க, நீதித்துறை, அதில் எல்லாருமே அடங்குவாங்க. லாயர்ஸ் வருவாங்க, அப்புறம் நீதிபதியும் வருவாங்க. சரிங்களா? ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஹாரஸ்கோப்பில் இருக்குது. அதுவும் நீங்கள் சொன்ன ரூல்ஸில் இல்லை. ரைட். நிறைய ஜட்ஜஸ்க்கு ராகு திசை கடந்து குரு திசையில் ஜட்ஜஸ் ஆகுறாங்க. ஆமாம், குரு தான் நீதிமான். நீதியை வழங்கக்கூடியவர் யார்? குரு. ரைட். இன்னும் ரிசர்ச் பண்ணுங்க சார், நிறைய இருக்குது, தேங்க்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க ஒரு ஜோதிட ஆர்வலர். வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ரிசர்ச் வந்து நான் ஒரு இது போட்டிருப்பேன், ஆண் குழந்தையா பெண் குழந்தை வேண்டுமான்னு. அது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அது இன்னும் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கேன், அதில் தான் பிஹெச்டியே பண்ணுறேன். புரியுதுங்களா? ஆய்வு ரொம்ப முக்கியம். ஆய்வு பண்ணாமல் என்னை பொறுத்தவரை நிறைய ஜட்ஜஸ் நான் பார்த்தது கிடையாது. என்னுடைய லைஃப்பில் ஜாதகங்கள் வந்து ஒரு 5-6 நீதிபதிகள் ஜாதகம் தான் பார்த்துருக்கேன். அப்போ என்னுடைய அறிவு அவ்வளோதானே இருக்கும். ஆனால் நீதித்துறை என்பதை நான் நிறைய பார்த்துருக்கேன், அதுதான் கொடுத்துருக்கேன். அடுத்தது நிறைய அந்த நீதிபதிகள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிறேன். இப்போ டாக்டரை பற்றி நிறைய பல நூறு ஜாதகங்கள் டாக்டர் ஆக்கியிருக்கோம், ஆசிரியர் ஆக்கியிருக்கோம். விருச்சிக லக்னம் மாடசாமி, நன்றி ஐயா. வாழ்க்கையே போர்க்களமாகத்தான் இருக்கு, இதுக்கு தீர்வு தான் என்ன? லக்னம் அனுசம், ராசி திருவாதிரை, பார்த்து சொல்லுங்க ஐயா, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதாவதுங்க, லக்கண சஷ்டாஷ்டகத்தில் உங்க லக்கணத்துக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் என்ன நடக்கும்? உடம்பு கெடும், மனசு கெடும். நம்மளுடைய அது எல்லா லக்கணத்துக்கும் போட்டிருக்கேன். மேசத்திலிருந்து அந்த திசை வருகிறதா, மெயினாக அந்த சந்திர திசை வருகிறதா அப்படின்னு பார்க்கணும். இப்போ திருவாதிரை நட்சத்திரத்துக்கு ராகு, குரு, சனி, புதன், இதுவே மெகா திசை. அதே 60 வயசுக்கு மேலே ஆயிடும். அதனால் அது சந்திர திசை வராது. அருமையான விளக்கம் சார் ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. 7ஆம் அதிபதி சனி, புதன் சேர்க்கை. ஆகவே அந்த பையன் ஆண்மையற்றவர்னு முதல் திருமணம் இழைக்கவில்லை ஏன்னு சொல்லியிருக்கிறார். அதாவதுங்க, 7ஆம் பாவாதிபதி சனி புதனுடன் கூடியது, அது ஒரு லாஜிக் தான், நீங்க சொல்றது உண்மை. அது எப்படி பார்க்கணும்னா, வீரிய ஸ்தானாதிபதி முதல்ல 3ஆம் பாவகம் தான் மெயின். 3ஆம் பாவாதிபதி புதனுடன் கூடி 6-8 மறைந்தால் அற்ப புத்திரம். நான் படித்தவரை 7ஆம் பாவகம்ங்கிறது சம்போகம் நடக்கும் இடம், சம்போகம் நடக்கக்கூடிய இடம். ஆண் பெண் இணைவு ஸ்தானம் வந்து 7. அந்த இதுல கேது இருந்தால் முரண்பாடானது, ராகு இருந்தால் தீவிரத்தன்மை, செவ்வாய் இருந்தால் ஒரு முரண்பாடுகளுடைய மொத்த உருவம், சுக்கிரன் இருந்தால் அது நல்ல அமைப்புகள். இப்படியெல்லாம் இருக்கு. அதுல நீங்க சொன்னதை நம்ம எடுத்துக்கலாம். 7குடையவன் அந்த புதன் சேர்க்கை. அப்படி பார்த்தா எனக்கும் தான் 7குடையவன் சனி சேர்க்கை. குழந்தை இருக்குல்ல, அது வீரிய ஸ்தானாதிபதி எனக்கு 3குடையவன் புதனுடன் கூடி கேந்திர திரிகோணங்கள் இருக்கிறது. 6-8-12 இல்லை. 6-8-12 மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் தான் அந்த ரூல். சரி, அடுத்தது தனுசு லக்னம். ஐயா, தனுசு லக்னம் 2ல குரு வக்ர நீசம். சரி, லக்னாதிபதி நீசம்னு எடுத்துக்கங்க. 3ஆம் பாவகத்தில் வந்து கேது, 4ல் சனி, அது வக்கரமாயிருக்கு. 2-3 கூடையவன் வக்கரன்னு எடுத்துக்கணும். சரி, சந்திரன் 8ல் சந்திரனா, ரைட். 9ல் ராகு, 10ல் சூரியன் பிளஸ் புதன், 11ல் லாபஸ்தானத்தில் சுக்கிரன், 12ல் செவ்வாய். இந்த ஜாதகம் திருமணம் தாம்பத்தியம் எப்படி இருக்கும் ஐயாங்கிறார். என்ன வயசாகுது? வயசு என்ன? இப்ப என்ன திசா பத்தி நடக்கிறது? இவ்வளவு நேரம் டைப் பண்ணி உட்காந்து டைப் பண்ணீங்க இல்லையா, உங்க டேட் ஆஃப் பர்த்தையும் டைப்பிங் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளோ தெளிவாக வந்து அழகாக நிறைய கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கலாம். நிறைய பேர் டைம் வேஸ்ட் பண்ணி ஐயா நான் தனுசு லக்கணம், மேச லக்கணம்,
குரு 7ஆம் இடத்தில், அதில் எந்த நட்சத்திரத்தில் இருக்கு, என்ன மாதிரி வளர்பிறை சந்திரனா தேய்பிறையா, இதெல்லாம் நிறைய நான் ஒவ்வொரு வீடியோல சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறீங்க. ராகு கேது தோஷம் என்னதான் செய்யும்? அந்த வீடியோ பார்த்துட்டு உண்மையை சொன்ன சாருக்கு நன்றி. இதான் உண்மை. ராகு கேது என்னுடைய திருமண தப்பே இல்லை. 98 2005க்கு அப்புறம் யார் கொண்டு வந்து உள்ளார விட்டாங்கன்னு தெரியல. அதை வந்து மேற்கு மண்டலத்தில் கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க. இன்னைக்கு நான் பெங்களூர் ஒரு ஜாதகம் பொருத்தம் பார்த்து அனுப்புகிறேன். அங்கே ஒரு பையனுக்கு ராகு கேது இருக்கு, பொண்ணுக்கு இல்லை, ஓகே பண்ணி அனுப்பியிருக்கோம். அவங்க ராகு கேதுவே பார்க்கறது இல்லைங்கிறாங்க. கன்னியாகுமரி திருச்செந்தூர் சைடு இன்னும் போகவே இல்லை. பட் இது என்ன ஆயிடுது, நிறைய பேருடைய லைஃப்பை வந்து தேவையில்லாமல் குழப்பி விட்டுடுது. ஜாதகரின் மாறாத விதி ஓர் ஆய்வு. அந்த மாறாத விதி ஓர் ஆய்வு மணி ஐயா பார்த்து வாழ்த்தி இருக்கிறாரு. அண்ணா காலை வணக்கம். சுந்தரேஷ் வணக்கம். ராகு கேது தோஷம் என்னதான் செய்யும்? காளிதாஸ் ஐயா, தெருவுக்கு தெரு ஜாதகம் கற்றுக் கொடுக்கப்படும் என்று ராகு கேதுவை பற்றி தான் சொல்லி மக்களை பயமுறுத்தி பெரும்பாலான ஆண் பெண் பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை இன்னும் கனவாகவே இருக்கிறது தான் உண்மை. இந்த வருங்கால சந்ததிகள் இப்போ என்ன செய்வாங்க, அவங்க இதெல்லாம் நம்மளேனாலும் அவங்க பேரண்ட்ஸு எங்கள் பையனுது ராகு கேது, உங்கள் பொண்ணுது என்ன, அவங்க அதை சைட ஆரம்பிச்சிடுறாங்க. புரோக்கர்ஸ் வர்றாங்க, அவங்களும் ராகு கேது தோஷமா சுத்த ஜாதகத்தை பண்ண முடியாதுங்கன்றாங்க. இப்படியே இது பார்த்தீங்கன்னா ராகு கேதுக்கு ராகு கேது தான் சேர்க்கணுங்கிற கான்செப்டுக்குள்ளார தள்ளப்பட்டு விட்டீர்கள். வேற வழியே இல்லை. ரைட். விமல் சச்சி வணக்கம். திருமணத்திற்கு நட்சத்திர பொருத்தம் அவசியமா? ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல ஐயா லக்கண பொருத்தம் அவசியமா, 6-8 லக்கணம் வந்தால் திருமணம் செய்யலாமா, ஆண் மேஷ லக்கணம், பெண் கன்னி லக்கணம். அதாவதுங்க, பெண்ணினுடைய கன்னி லக்கணத்திற்கு நீங்க ஆண் லக்கணத்தை பார்க்கணும், சஷ்டாஷ்டக லக்கணம். அப்போ லக்கணம் என்றால் என்ன? உயிராகிய ஜென்ம லக்கணம். 2 பேருக்கும் ஆத்மார்த்தமாக உணர வைப்பதும், முடிவுகள் எடுக்க வைப்பதும், தீர்வுகள் சொல்லுவதும், ஒவ்வொருடைய விருப்பங்களையும் பொறுத்தது தான் லக்கணம். சரிங்களா? அதுக்கப்புறமா அது சம்பந்திகள் ஒற்றுமை, இந்த மாதிரி லக்கணாதிபதி பொருத்தங்கள் எல்லாம் சம்பந்தி ஒற்றுமை, லக்கண பொருத்தம் ஜாதகருடைய கணவன் மனைவி ஒற்றுமை, இதெல்லாம் சொல்லும் பொழுது அந்த இயற்கையான எதிரிகள்னு இருக்கு. அப்போ சூரியன் சனி, புதன் செவ்வாய், இந்த மாதிரி குரு புதன், இதெல்லாம் வரும்பொழுது ஆப்போசைட்டாக வர்றதுனால அது மாதிரி நம்ம சனி சந்திரன் சேர்க்கக்கூடாது. 8வது லக்கணம் இணைக்கலாமா? பிடிஎஃப் சென்மி சார். ராசியின் பலவீனம் கடகம். 36 வீடியோ வரும் மொத்தம். கடக ராசி கடக லக்கணத்துக்கெல்லாம் சேர்த்து ஒரு பிடிஎஃப் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்மி பிடிஎஃப் கடகம் அப்படின்னா நான் அனுப்பி விட்டுறேன். இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ஒன்றும் இல்லை, பிளேலிஸ்ட்டுக்கு போங்க என்னுடைய சேனலில். அதில் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 1500 வீடியோவுக்கு மேலே இருக்கும். அதில் ஒவ்வொரு ராசிக்கு உண்டானதெல்லாம் எடுத்து போட்டிருக்கோம், பாருங்கள். அதாவதுங்க, திருமண எண்ணமே இல்லை ஏன், அந்த வீடியோ பார்த்துட்டு அவங்க ஸ்ரீ ஜெயந்தி ஐயா வணக்கம், நான் ஸ்ரீ ஜெயந்தி மதுரை. சென்ற ஆண்டு தங்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா ஐயான்னு கேட்டு சென்ற ஆண்டு உங்களை சந்திக்க ஜாதகம் பார்க்க என் மகள் யாழினியுடன் வந்தேன், நன்றி ஐயான்னு சொல்றாங்க. வாழ்த்துக்கள். மனைவி பிரிந்தது ஏன், அது சார்னு போட்டிருக்காங்க, ஒன்றும் பதில் இல்லை. திருமண எண்ணமே இல்லை ஏன், நல்ல உள்ளம் என்ன சொல்லுது பார்த்தீங்களா? கொடுத்து வைத்த ஜாதகர் கல்யாணமே பண்ணாது தான் அவர் கொடுத்து வச்சுட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்படி இல்லை. ஜப்பானில் வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் நான் கேள்விப்பட்டது, மேரேஜ் பண்ணுறதுக்கு யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணமே பண்ணிக்கிறது இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்த தகவல், குழந்தை பெற்றுக்கிறது இல்லை, கல்யாணம் பண்ணிக்குவோம் குழந்தை பெற்றுக்க மாட்டோம். இப்போ வந்து என்ன கொஞ்ச நாளில் யாருமே மேரேஜ் பண்ணுறதுக்கு அவங்க அந்த விருப்பம் தெரிவிக்கிறதே இல்லையாமா, அப்படியெல்லாம் இருக்கு. அப்போ ஜப்பானில் உள்ளவங்க எல்லாருக்கும் கிரகநிலை ஒரே மாதிரி இருக்குமாங்கிற கேள்வி வரும்.
இதுதான் கால தேச வர்த்தமானத்துக்கு தகுந்த மாதிரி ஜாதக பலன்கள் மாறி வரும்னு சொல்றது. ரைட். நம்ம ஒரு சம்பவம் நடந்தவரை வைத்து ஆய்வு செய்யறோம். ஏன் கல்யாணம் பண்ணிக்கல? அவருக்கு லக்கணத்துக்கு 7ல் கேது, கேது இருந்து திசை நடந்தது. இப்ப சுக்கிர திசை மனசு மாறிட்டார். விருச்சிக லக்கணமும் தசாபத்தியும் ஒரு ஆய்வு. சார், ஸ்திர லக்னத்திற்கு 9ஆம் பாவாதிபதி திசை அல்லவா? பாதகாதிபதி திசை அல்லவா? ஆமா, ஸ்திர லக்கணத்துக்கு 9 கூடையவன் பாதகாதிபதி, சர லக்கணத்திற்கு 11 கூடையவன் பாதகாதிபதி, உபய லக்கணத்திற்கு 7 கூடையவன் பாதகாதிபதி. இந்த 3 10 3 10 எல்லாத்துக்கும் அதுக்கும் இணைஞ்சு வரும். சரிங்களா? ஆக பாதகாதிபதியை பற்றி நான் ஆய்வு செஞ்சு இப்போதான் முதல் வீடியோ இன்னைக்கு தான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதை முதல்ல பாருங்க. பாதகாதிபதி என்னதான் செய்தது? எல்லாருக்கும் எல்லாமே மாதிரி ஒரே மாதிரியான ப்ரிடிக்ஷன்ஸ் வர்றதில்லை. அப்போ என்னுடைய அனுபவங்களை போட்டிருக்கேன். இனி தொடர்ச்சியாக நிறைய வீடியோ வரும். ஐயா, ரஜ்ஜு தட்டினால் மரணமா? ஓர் ஆய்வு. ஐயா, நாங்கள் 2 பேரும் கும்பராசி, சதய நட்சத்திரம், 8 வருஷமா லவ் பண்ணுறோம். ப்ராப்ளம் சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் நல்லது சொல்லுங்களேன் சார், ப்ளீஸ். வெயிட்டிங் ஃபார் யுவர் ரிப்ளை சார். அதாவது இப்போ ஒரு ஜாதகம் ப்ரெடிக்ஷன் பார்த்தோம். உங்களை மாதிரி தான், ஒரே சேம் ஸ்டார். அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னா, 7ஆம் பாவாதிபதியும் 5ஆம் பாவாதிபதியும் கூடி 11ஆம் இடத்துல நினைச்சது மாதிரி நினைச்ச பையனை கல்யாணம் பண்ணணும்னு இருக்கு. அந்த அப்படி இருக்கும் பொழுது அந்த ஆல்ரெடி கல்யாணம் அவங்க விரும்பி ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஏன் போய் பொருத்தம் பார்க்குறீங்கன்னு நான் கேட்குறேன். லாஜிக்கு புரிஞ்சவங்களுக்கு புரியும். இன்னாருக்கு இன்னார் யார் என்று அறியாமல் தெரியாமல் புரியாமல் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு ஜோசியக்காரரை நம்பி மேட்சிங் பார்த்து கொடுங்க. நீயும் சதையும் நீயும் சதையும், நீயும் கும்பராசி நீயும் கும்பராசி, உனக்கு ராகு திசை உனக்கு ராகு திசை, உனக்கு அடுத்தது குரு திசை குரு திசை, இப்படியே அரைச்சமாக அரைச்சிக்கிட்டே போயிட்டே இருப்பீங்க. வாழ்க்கையில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்காது, ஒரு சர்ப்ரைஸ் இருக்காது. அதனால எனக்கு ஒன்று பண்ணலாம், வேற ஒரு ராசியை சேர்த்து விட்றேன். அவங்களுக்கு வேற திசை போகும், உங்களுக்கு வேற திசை போகும். ஒரு இனக்கவர்ச்சி நல்லா இருக்கும். லைஃப்பில் வாழ்க்கையில் அற்புதமான முன்னேற்றம் அடையலாம். அதாவது அவங்க 2 பேருக்குள்ள ஒரு பாண்டிங் இருக்குன்னு பொருத்தம் பார்க்கும்போது சொல்லுவோம். இது எல்லாருக்கும் உண்டானது. இது யாருக்கு பொருந்தும்? இன்னாருக்கு இன்னார் என்று தீர்மானிப்பதற்கு முன்பு ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சஜஷன். அதுக்கு தான் அந்த பொருத்தம் லிஸ்ட் உருவாச்சு. நீங்க 8 வருஷமா லவ் பண்ணிட்டீங்களே, 8 வருஷமா விரும்பி 2 பேருக்குள்ளார நிறைய பரிமாற்றங்கள் ஏற்பட்டிருக்குமே, அறிதல் புரிதல் தெளிதல். அப்புறம் எப்படி? ஆக லவ் பண்ணிட்டீங்க, கல்யாணத்தை பண்ணுங்க, உயிருக்கு ஆபத்து வராது, நான் கேரண்டி. மதுரை டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்கிறார். ITI ஸ்டடிங் ஃபியூச்சர் ஸ்டடி ஃபார் ஜாப், லோக்கல் அவுட் ஸ்டேஷன் அப்ராடு, வெரி இன்ட்ரெஸ்டிங் வெஹிக்கிள்ஸ், கார், செல்ஃபோன், எலக்ட்ரிக்கல். என்ன சார் கேட்குறாரு புரியல, ப்ளீஸ் கைடு ஹிம் சார் அப்படின்னு கேட்டிருக்கார். சார், மோனிஷா, இது ஆண் ஜாதகமா பெண் ஜாதகமா? தம்பி ஜாதகம். மோனிஷாவுக்கு நிறைய சிந்தனைகளை போட்டு குழப்பிக்காதீங்க. தேவையில்லாமல் என்ன செய்யும் எதுலையுமே. அதெல்லாம் உங்களுடைய லக்கணத்துக்கு வீடியோ போட்டிருப்பேன் சாமி, அதை போய் பாருங்க. அதை பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். துலாம் லக்கணம், 10ல் சனி, 10ஆம் பாவாதிபதி புதனுடைய வீடு. என்ன கேட்டிருக்கிறீங்க? என்ன இப்போ 18 வயசு தான் ஆச்சு சாமி. முதல்ல படிங்க. 10ல் சனி இருக்கு, 10ஆம் பாவாதிபதி சந்திரன் கேதுவோட சேர்ந்து 12ல். நினைச்சது வேறு, படித்தது வேறு, கிடைச்சது வேற இருக்கும். புரியுதுங்களா? செவ்வாய் திசை ஓடிட்டு இருக்கு. அடுத்தது ராகு வரப்போகுது. கார், வெஹிக்கிள், செல்போன், எலக்ட்ரிக்கல்ஸ். இது வந்துங்க, இந்த ராகு அப்படின்னு வரும்பொழுது நீங்கள் 10ல் சனி இருக்கிறதுனால ஏசி மெக்கானிக் போகலாம். ITI தான் படிச்சிருக்கிறீங்க, ஏசி மெக்கானிக் படிக்கலாம், உங்களுக்கு நல்லா இருக்கு. சரியா? ஏசி மெக்கானிக் 10 கூடியவன் சந்திரன், சந்திரனா கூலிங், 10ல் சனி குளிர்ச்சியான கிரகம். சரிங்களா? அதனால ஏசி சம்மந்தப்பட்டது படிங்க.
எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறது வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? சனி 10ல் இருந்ததுன்னா சூரியனுடைய தொழில் நீங்கள் சொல்கிறீங்க, அது மேட்ச் ஆகாது. அதனால் பாருங்கள். அவங்களுக்கு வேறு தெளிவு வேணும்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் பண்ணுங்கள், ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை போட்டு விடுங்க, நான் பதிலுக்கு உங்களுக்கு அனுப்பி விடுறேன். என்ன நேயர்களே, சுவாரஸ்யமாக இந்த 231 நிறைவு செய்யப்படுகிறது. 232ல் மீண்டும் சந்திப்போம். கேள்விகளை எழுதக்கூடியவர்கள் ஒரே விதமான கேள்விகளை எழுதிட்டு ஒரு கேள்வி எழுதி டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் போட்டு உங்களுடைய ஆணா பெண்ணாங்கிறது போடுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்களை வரவேற்கிறோம். பிடித்தால் பகிருங்கள். மேலும் பார்த்தீங்கன்னா தயவுசெய்து 1ஆம் இடத்தில் எனக்கு இந்த கோள் இருக்கிறது, 10ஆம் இடத்தில் அவன் பார்க்கிறான், இவன் பார்க்கிறான், அதெல்லாம் அவ்வளோ டைப் பண்ணிட்டு இருக்காதீங்க. எல்லாம் நான் பார்க்குறேன் முதல்ல. சரிங்களா? மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.